அக்கா டேய் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியா? பண்ணிட்டேன்க்கா அப்பயே. 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன்டா. அக்கா அப்பயே ஃப்ளைட் டிக்கெட் சரி போட்டேன்க்கா. உடனே கிளம்பி வா. EA மால் போணும் அம்மா கூட்டிட்டு. அக்கா நான் இப்போ தான் ஜிம். டேய் வாடா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் ஜிம்மு கம்முன்னு. சாண்டி சார். நீ உங்களை கொஞ்சம் பார்த்துக்க. சரி ஓகே சார். சரி பாய். பக்கத்துல தான் வந்து இன்னும் 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். டேய் டேய் நில்றா. சார் என் செயின் எடுத்து போறா கொஞ்சம் பிடிங்க சார். டேய் நில்றா. ஏய் என்னடா பின்னாடி போயிடு கூறு போட்டுருவேன். ஏய் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆவலடா. ஏய் ஸ்டார்ட் பண்ண சொல்றல. ஏய் என்ன டாடியா? ஏய் அட கை. ஏய் ஏய் ப்ரோ. ஏய் 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 ப்ரோ. ஏய் எவ்வளோ வட்டகடா கிட்ட பண்ணிடுறோம். ஏய் சீக்கிரம் பண்ணிடுறோம். மாத்த சொல்றோம். கவலைப்படாதப்பா. அப்பாவுக்கு அடிக்கடி ஃபோன் பேசு. அலெக்ஸ் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பாரு அவனை. அப்பா இருந்ததுக்கு அப்புறமா அம்மா அலெக்ஸ் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அவனை தனியாக விட்டு எங்கேயும் போனதில்லை. இனிமே நீ தான் அவனை பார்த்துக்கணும். என் குழந்தைங்களும் அம்மா கிட்ட வளரணும்ல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அம்மா ஸ்தானத்தில் இப்போ நீ இருக்க. அவனை பத்திரமா பார்த்துக்கோ. சாவியை கொடு. இந்தா வீட்டு சாவி. ஆல் தி பெஸ்ட். பாய். போயிட்டு வரேம்மா. வரேன்டா. சும்மா கத்திக்கிட்டே இருப்பான். பாய்மா.
சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. புரோக்கர் வழியா பண்ற வக்கீல நடந்துக்க முதல்ல. ஓ வக்கீலா? வக்கீல நடந்துக்கிறேன். இவன்ட்ட போய் பேசி கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். கிளம்புடா. கிளம்புங்க. வா வா. நான் முதல்லயே சொன்னேன், கேட்டீங்களா? ஈஸியாக முடிக்கலாம் சார். கோர்ட்ல சார், பார்த்துக்கலாம். கொஞ்சம் போ. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். சரி நீ வா. ஹாய். ஹாய் சோஃபி. ஹாய். ஆமாம் உனக்கு வண்டி அனுப்பவில்லை, நீ எப்படி வந்த? ஓ அந்த ஜிம் பாய் வந்தானா? ஏன் இப்படி பேசுற? அவன் நம்ம சாண்டி. நம்ம சாண்டியா? யா, நம்ம என்ன பண்ணுறோமா? அவன் ஃப்ரெண்டு மாதிரி. ஏன் தப்பா பேசுற? ச்சீ. ஃப்ரெண்டு மாதிரியா? உனக்கு ஃபோன் வருதுல, ஏன் எடுக்க மாட்ற? பேசு. ஹலோ. தனியா இருக்கேல்ல, ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதான் உங்களுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டு குக் பண்ணியிருக்கேன். உங்க அக்கா என்ன உங்க அம்மா மாதிரின்னு சொன்னாங்க. உங்க அம்மாவை விட நான் ரொம்ப நல்லா சமைச்சு வச்சிருக்கேன். என்னோட சாப்பாடு நீங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, அப்ப தெரியும் நான் யாருன்னு. சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்றேன். நான் வரேம்மா. பா, உன் பொண்டாட்டி சொல்றத பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. போ சாப்பிடு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு வா. நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சாண்டி கீழே தான் வெயிட் பண்றான். I'll go with him. He'll wait for me till midnight also, you know. நான் வரேன். I'll go with இல்ல him. இல்ல Bye bye. சோஃபி இரு, நான் வரேன். Take care. சோஃபி எனக்கு அல்ல, நாங்கள் போல. ஐயோ எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாரு. ஐயோ ஐயோ எனக்கு வேணாம். ஐயோ ஹாய் டியர். ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. இப்போ எங்க இருக்க? அதான் சொன்னேன்னு, செங்கல்பட்டு வர போயிட்டு இருக்கேன்னு. வர வர நீ ரொம்ப சின்சியர் ஆயிட்ட அலெக்ஸ். ஆஃப்டர் யுவர் மேரேஜ் யூ சேஞ்ச் ஸோ மச். செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் ஒய்ஃப் கிட்ட சொன்னியா? தபார், இதை பற்றி பேச மாட்டேன்னு நேற்று தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க. நீ இப்படின்னா உன் காலில் வந்து விடுவேன். அப்போ காரை திருப்பு. என்ன? நீ தானே சொன்ன இப்படி நான் வந்துருவேன்னு. வா, நான் ஈவினிங் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். ஹே சோஃபி. பாய். சொல்டா. டேய் உள்ளதாக இருக்காங்க, போ, நான் கீழே வெயிட் பண்ணுறேன்.
வலிக்கு போதுதான் அடுத்தவங்க வழி என்னன்னு எனக்கு புரியுது. என்னை ஒருத்தி ஏமாத்திட்டான்னு எனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் உனக்கு வலிச்சிருக்கும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துட்டேன்ல பாவி. கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட நான் அன்பாக நடந்துக்கல. அதான் நான் செஞ்ச பாவம். இந்த பாவத்தை நான் தான் சுமக்கிறேன். போ நீ போய் சந்தோஷமா இரு. கடவுள்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனா இப்போ கேட்கற போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு. ஏமா உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லாம் வார்த்திக்கிறேன். நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது 2 குழந்தைங்க மாதிரி தான் சந்திச்சோம். நான் உன்னை வந்து இடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மனசு கஷ்டமாகி நான் உன்னை வந்து பார்த்துக்கிட்டேன். நான் உனக்கு சமைச்சு போட்டேன். நீ உன் அம்மா மேலே இருக்க பிரியத்தெல்லாம் என்கிட்ட காட்டின. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நட்பு எனக்கு கிடைக்கல. நட்பு எனக்கு கிடைச்சது நான் மனைவின்ற ஸ்தானத்தையே மறந்துட்டேன். என் வாழ்க்கையில ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம நான் உங்ககிட்ட விளையாட்டா பழகிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என் அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை உடஞ்சு போற கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை நாம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அந்த பாத்திரத்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அதை பத்திரமா உடையாம பார்த்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா நம்ம 2 பேரோட வாழ்க்கை சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். நான் ஒரு மீன். கரைக்கு வர ஆசைப்படக்கூடாது. கடல்ல தான் இருக்கணும். நான் கடலுக்கே திருப்பி போயிடுறேன். நீங்க பத்திரமா கரையிலே இருங்க. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. நான் சொல்றது புரியுதா ரோஷன்?